இது ஒன்றும் புதிய பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு முறையும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கிற போது மாறுபட்ட கருத்துக்கள், முரண்பட்ட கருத்துக்கள் விவாதங்களின் போது வரத்தான் செய்யும். ஆனாலும் இறுதியில் சுமூகமான தீர்வை காண்போம். ஆகவே இந்த கருத்துக்களால் இடதுசாரிகள் கூடுதல் தொகுதி கேட்கிற நிலையில் சொல்லப்படுகிற கருத்துக்களால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் நேராது என்று நான் நம்புகிறேன். அதுதான் தகவல், நீங்கள் சொன்னதுதான் தகவல். பேச்சுவார்த்தைக்கு பிறகு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளிவரும். அது ஒவ்வொரு கட்சியாக தானே கூப்பிடுறாங்க, ஒவ்வொரு கட்சியாக பேசிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு கட்சியை அழைப்பாங்க. இல்லை, அது ஒரு தனிப்பட்ட சந்திப்பு, அது ஒரு நன்றி சொல்லுவதற்காக போயிருந்த சந்திப்பு. அந்த சந்திப்பில் தொகுதி பங்கீடு குறித்து, தேர்தல் குறித்து எதுவும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை.